14 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரத்தில் உள்ளாக்கி கொலை செய்து அவள் உடலை மறைத்து வைத்த குற்றத்திற்கு இந்த மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் ராஜ்பீர் என்ற சிறுவன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்ற ஆதாரங்களுடன் இந்த நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது. ராஜ்பீர், இது உன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோ. இல்லை வேணாம் சார். புடி. நான் அவங்கள மாதிரி கெட்டவன் இல்லை சார். நான் உங்களை மாதிரி எனக்கும் மனசு இருக்குது சார். படிக்கலை சார், நாங்கள் யாரும் படிக்கலை. எங்கள் ஊரில் பாதி பேருக்கு இங்கே எதுவுமே இல்லை சார். யாருக்கு ஓட்டு போடணும் கூட தெரில சார். இந்த ஊரில் எல்லாம் படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் வேலைக்கு போக சொல்கிறாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். போயிட்டு வாப்பா. தேவியானி, ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா ரொம்ப பயமா இருக்குமா? ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. அம்மா இருக்கல்ல, ஒன்றும் இல்லை. தைரியமா இருக்கணும், சரியா? வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. சாரி சார், ஆனால் உங்கள் பொண்ணு கொண்டவன் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டான் சார். ரொம்ப தேங்க்யூ சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்களா தம்பி? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் ஃபிக்ஸ் வந்ததே இல்லை. யாராச்சும் கொஞ்சம் சாவி கொத்தோ இதை கொடுத்திருந்தாலே என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பால. உங்கள் பொண்ணை கொன்னவன் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான் சார். உங்களை பார்க்க முடியுமா? நீ ஏன் தேவான ஒளியிற? அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க தான் ஒளியணும். நீ வெளியே வா. சாரி சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம்.
இப்படி சொன்னா என் பொண்ணை திருப்பி கொண்டு வந்துட முடியுமா? டெய்லி யாரோ கொல்ல வர மாதிரியே இருக்கு சார். கொன்னா கூட தப்பு இல்லையே. அம்மா, அக்கா, பொண்டாட்டி, குழந்தை இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கும்ல. வேற ஒரு பொண்ணை தொடுறப்ப இந்த யோசனை எல்லாம் உங்களுக்கும் வராதா? அப்போ உங்க அம்மா பொண்டாட்டிய வேற ஒருத்தன் தொடுறப்போ அவனும் இதை யோசிச்சு பார்க்க மாட்டான்ல. நீங்க பண்றதுதாண்டா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதை யோசிச்சுக்கோங்க. வாழ தகுதியே இல்லாதவங்களா நீங்க? ஹலோ சார், நான் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம்லாம் வர முடியாது சார். பொண்ணை விட்டுட்டு தான் சார் வர முடியும். அப்படியா? ஆமா சார். சரி சார், ஓகே. ரெடியா? ஓகேப்பா. ஓகே, போலாம். பாய்மா. போலாம். உங்களை யார் ஒருத்தன் கடைசியாக உயிரோடு இருக்கீங்களோ அவனை நான் வெளில எடுக்கிறேன். அண்ணா செத்துருண்ணா. சார், நான் கதிர் பேசுகிறேன் சார். சொல்லு கதிர். என் டிவியில் பரவலாக பார்க்குற அந்த போதை மாத்திரை விஷயம், அதை பற்றி பேசணும் சார். நான் அப்ரூவல் வரேன் சார். ஏய், போ போ போ. ஏய், கையை காட்டு. வாடா. போ, உள்ள போ. மேல கை வைக்கிற வேலையை வச்சு. போ. ஹலோ. தள்ளி உட்கார். அம்மா, தம்பி, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தைமா பிறந்திருக்கு? பொன் குழந்தை பிறந்திருக்கு. வீட்டுக்கு லக்ஷ்மி வந்திருக்குப்பா. பொன் குழந்தையாம்மா? அத்தை, ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. இருடா, மருமக கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். ஹலோ. என்ன எஸ்ஐ சார், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சு? என்ன பேச்சே வரல? சீக்கிரம் இங்க வாடா புருஷா. ஏய், வரேன். இந்தாடா. ஐயோ சார், இவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார். ஒரு டைம் என் பொண்டாட்டிகிட்ட கூட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு சார். ஏன் சார், யாரோ பொம்பளை கேஸ் கொடுத்துருக்காங்களா? சார், இதில் ஒரு சைன். பேண்டேடு ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கிறான். இந்த ஆள் இப்படி இருக்க மாட்டானே. மறைக்கிறான் காயத்தை. சரி. எங்கே இப்படி பரபரப்பாக கிளம்புறான்? மொழியே சரியில்லையே.
ஏய் நம்ம டெலிவரி பண்ணுற மாத்திரை டப்பா மாதிரி இருக்குது. இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறான் அவன். இங்கே என்ன வச்சிருக்கான் டப்பாவி. பெரிய போதகையா இருப்பான் போல இருக்கு.